மூச்சு பயிற்சின்னு தனியாக ஏகப்பட்ட பயிற்சிகள் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதிலிருந்து உங்களுக்கு தேவையான 2 அல்லது 3 பயிற்சிகளை கற்றுக்கிட்டு 10 நிமிஷம் பண்ணினா போகிறோம். அது உங்களுக்கு 5 அல்லது 6 மணி நேரத்துக்கு தேவையான பிராணம் தந்துடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. எப்பெல்லாம் நேற்று நைட்டு நீங்கள் நல்லா தூங்கியிருக்கீங்களோ இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்? நைட்டு தூங்கும்போது அடுத்த நாளைக்கு தேவையான எல்லா பிராணனையும் இந்த உடம்பு தானே ஜெனரேட் பண்ணிக்குது. தானே ஜெனரேட் பண்ணிட்டு காலையில் எழுந்துக்கிறீங்க, குளிக்கிறீங்க, 2 இட்லி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டோன்னா உடம்பு எவ்வளோ பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்குது. ஆனால் அதை ஹோல்டு பண்ணி வைக்கிற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை. கிளம்பி ஆஃபீஸ் போகிறோம், 3 மணி நேரம் 2 மணி நேரத்தில் மொத்த எனர்ஜியும் ட்ராப் ஆகிடும். இதுக்கு தான் யோகா சிஸ்டம் சொல்லுது, எனர்ஜியை மொத்தமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் காலையிலேயே ஒரு 15 நிமிஷம் பிராணாயாமம் மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பிராணாயாமம் என்ன பண்ணும்னா பிராணனை சேகரித்து வைத்துக்கொள்ளும், ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டேன், மொத்த பிராணம் காலையில் 10 மணிக்கே காலி ஆகிடும். காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். பிராணாயாமம் பண்ணி பிராணம் நல்லா ஜெனரேட் ஆகி உள்ளுக்குள்ள நல்ல பிராணன் திரண்டு இருந்தால் என்ன ஆகும்னா, கோபம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் எனர்ஜி இழந்துட மாட்டேன். என்னுடைய ஆற்றல் இழக்காம எந்த வார்த்தையை அவர்கிட்ட சொல்லணுமோ அவ்வளோ மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லுவேன். சண்டை போட்டு கத்தி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவரையும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்க மாட்டேன். இதுக்கு தான் பிராணாயாமம் தேவைப்படுது.